கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்து மீண்டுமாய் வந்து நம்ம நியாயந்திருக்க போகிறதானே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளும் கூட நாம் பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடத்தோடும் சிலாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இந்த அருமையான வழிகளில் நம் தேவனுக்கு மகிமையாக இந்த அருமையான கருத்தை தொழுகை தொகுப்பனமாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நன்மையாலே ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார், நன்மையாலே ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சித்தப்படி சார்ந்து நீ ஜீவிப்பாயா, கீழ்ப்படிந்தே அவர் சித்தப்படி சார்ந்து நீ ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. முன்னறிந்து அழைத்தவரை முன்னின்று நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நடத்துவார். கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியால் சேவிப்பாயா, கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியால் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இதோ இந்த நாளும் உமது பிள்ளைகளாக நாங்கள் ஒரு சிலராக ஒன்று கூடி பிதாவே, நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் சுலாக்கியத்தை பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இந்த அரிய பெரிய வாய்ப்பினை நீர் எங்களுக்கு இந்தமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுது நாங்கள் உமது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் சுயமாக சொந்தமாக உமது வசனங்களை பயன்படுத்தாமல் ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நாங்கள் பேசத்தக்கதானே எங்களுக்கு என்னுடைய ஆற்றலை தாரும். கேட்பு உள்ளத்தை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனே நாம் தொழுதலும் சாக்கியத்தை பெற்றமைக்காக உண்மையிலேயே நாம் தேவனுக்கும் நன்றி சொல்கிறோம்.
உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டுமாக சொல்லிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இந்த உலகிலே அநேக மக்களை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 130க்கு மேல் 130 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எல்லோருக்குமே ஆத்மாவை குறித்து அக்கறை இருக்கத்தான் செய்கிறது. நாம் மரித்தால் எங்கு போவோம், நாம் மோட்சத்துக்கு போவோமா என்று கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். நான் பரலோகத்துக்கு செல்வேனா, என் தேவனிடத்தில் சேருவேனா, நான் இளைப்பாறுதல் அடைவேனா, என் ஆத்மா உண்மையிலே பாதுகாக்கப்படுமா என்ற கவலை இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக அநேகர் நினைக்கிறார்கள், தங்களுக்கு பிரியமான, தங்களுக்கு விசேஷமான பெரிய பெரிய ஆட்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் வழியில் நினைக்கிறார்கள், பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய வழி என்ன செய்வதில்லை, அநேகர் அறிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்ள முன்வருவதும் கிடையாது. எனக்கு அன்பார்ந்த நாமும் இந்த உலகிலே ஜீவிக்கிற நாட்களில் இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த வழியை அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யமான செயல் அங்கமாக இருப்பது உண்மையிலேயே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாட்சியை பாருங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய ஆத்மாவை ஆதாயப்படுத்த நாம் பரலோகத்து செல்ல என்ன வழி என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அந்த வழியை பரலோகத்தின் தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லும் அந்த வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்கள், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறாராம். அவர்களோ என்று சொல்லும் பொழுது தேவனை அறியாதவர்கள், தேவனை வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், தவறான தகவல்களை பெற்றவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்கிறார்கள். எனக்கு அன்பார்ந்தே தேவ வார்த்தை இப்படித்தான் கூறுகிறது. பரலோகத்துக்கு செல்வதற்கான வழி, நீங்களும் நானும் நம்முடைய ஆத்மாவை பாதுகாப்பதற்கு, நம்முடைய ஆத்மா இளைப்பாறுதல் பெறுவதற்கு என்ன வழி என்பதை தேவ வார்த்தை எவ்வளவு என்ன போதிக்குது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கலாம். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பரலோகத்து தேவன் சொல்லுவது வழிகளில் நின்று. எனக்கு அன்பார்ந்தே நீங்கள் நானும் இந்த உலகத்திலே நன்மை தீமைகளை அறியத்தக்க ஆற்றலை அடைந்தவர்கள். நாம் ஒரு திடப்பொருளோ திடப்பொருள் அல்ல, அல்லது புத்தி இல்லாதவர்களோ அல்ல, அல்லது இந்த உலகில் ஜீவிக்கிற பறவைகளோ மிருங்கோர் அல்ல. தேவனமே அறிவு படைத்த, நன்கு அறிந்து செயல்படக்கூடிய ஆற்றலை படைத்த மக்களாக தேவனம் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது வழிகளில் நின்று. இன்னைக்கு நாம் ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போகிறோம். நாம் போகிற அந்த இடத்திற்கு என்ன வழி என்பது நமக்கு தெரியாது. அது என்ன செய்கிறோம்? அந்த வழியை நாம் விசாரிக்கிறோம், அந்த வழியை கேட்கிறோம். நாம் வெளியில் போகும்பொழுது 4 பாதைகள் இருக்கின்ற வைத்துக் கொள்ளுங்கள், 4 பக்கமும் பாதைகள் இருக்கிறது. அது எந்த வழி போனால் நாம் சேருக்குளத்துக்கு செல்ல முடியும் என்பதை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராய்ந்து பார்க்கிறோம், அது விசாரிக்கிறோம். அல்லது அங்கே இருக்கிற கை காட்டியோ அல்லது போர்டு மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதுபோலத்தான் பரலோகத்து செல்வதற்கான வழியை நமக்கு பரலோகத்தின் தேவன் தர்ஞானே பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார். ஆகவே அந்த வேதாகமத்தின் மூலமாகத்தான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் பெறுவதற்கான வழி என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் எரேமியா சொல்லும் பொழுது வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தால்தான் அந்த வழி நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நான் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமால் ஜீவித்திருந்து மனம் திரும்பேன். நீங்களும் நானும் விசுவாசத்தை நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்று இன்றைக்கு கர்த்தருடைய சபையில் அங்கமாக இருக்கிறோம். இந்த வழியை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வழிதான்
நம்ம என்ன செய்யலாம், பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது. இந்த வழியை குறித்துத்தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். இந்த வழியை நீங்கள் நானும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அந்த வழியை கண்டுபிடிப்பது எப்படி? அதற்கு நீங்கள் நானும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்தார். வேத வாக்குகளை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டு என்று அறிகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் மூலமாக பரலோகத்து தேவன் எழுதியிருக்கிறார். அமரிமார்களே, வேத வசனங்கள் மூலமாகத்தான் நாம் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியும். அந்த வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கும் என்பதை வேதாகமத்தை ஆராய்ந்து பார்த்தார். இதற்காகத்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தியத்தை தெளிவாக போதிக்கின்ற மக்களுடைய அந்த போதனையை நீங்கள் நானும் கேட்க வேண்டும். ஏனென்றால் அதை கேட்கும் பொழுதுதான், நாம் அதை விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த வழியை நாம் என்ன செய்ய முடியுமா, கண்டு கொள்ள முடியும். ஆகவேதான் ரோமர் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 17ஆம் வசனத்திலே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால், தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக, தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலமாகத்தான் நாம் அந்த வழியை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே பாருங்கள், எரேமியா சொல்லும் பொழுது, வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்லவள் எங்கே என்று பார்த்து அதிலே ஆமரிமார்களே, நாம் நல்ல வழியிலே நடக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக வழிகள் இருக்கிறது. வேதாமத்திலே ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லும் பொழுது 2 வழிகளை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் பொழுது, பாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்க சிலராம். அந்த வழியை கண்டுபிடிக்க சிலர். அது இடுக்கமான வாசல். அந்த இடுக்கமான வாசலில் போனால்தான் நம்ம என்ன செய்யணுமாம், பல்லூர் பாக்கியத்தை பெற்று நம் ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியும். விசாலமான வாசல் வழியை போனால் அது நான் எது போகும், அது அந்த வாசல் கேட்டுக்கு போகிற வாசல். கேட்டுக்கு சொன்னால் நரகத்துக்கு போகிற வாசல். இந்த 2 வழிகளில் நாம் எந்த வழியிலே செல்ல வேண்டும்? வேதாகமத்திலே யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பாருங்கள், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆனால் இயேசு சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் உள்ளும் புறம்பும் என்ன செய்வான், மேய்ச்சலை கண்டடைவானா. அமரிமார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் அவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், கூப்பிடுகிறார். மத்திய 11ஆம் அதிகாரம் 28-30 வரை வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், என் நுகம் லகுவாயும் மெதுவாயும் இருக்கிறது, இடத்தில் வந்து கற்றுக்கொண்டு அதை பின்பற்றுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. அமரிமார்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு வார்த்தையை கேட்டு அதில் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வழியில் நடந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய ஆத்துமாக்களை ஆதாயப்பட்டு, அதுதான் நல்ல வழி. இன்றைக்கு மனிதர்கள் அநேக வழியை செய்கிறார்கள். அந்த மனிதனுடைய வழி செம்மையாக இருந்தால் என்ன செய்தால் அதுக்கு கேட்டுக்கு போகிற வழி அது மரண வழியாக இருக்கிறது. பாருங்கள், ஆகவே மனிதனுடைய வசனங்களை, மனிதனுடைய சித்தாந்தங்களை, மனுஷனுடைய கற்பனை பேசிக்கூடாதாம் நாம் செவிசாய்க்கவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும்.
யோவான் 14:6 வாசிக்கும் பொழுது அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். எனக்கு அன்பாந்தலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வழியாக இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வசனங்கள் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தின் பாதையில் தான் நீங்கள், அதுதான் நல்ல வழி. அந்த வழியில் இறந்தால் மாத்திரமே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வழியில் சென்றால் மாத்திரமே நீங்கள் நம் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகிலே ஆத்துமாக்கள் இளைப்பாறை என்ன வழி என்பதை குறித்து, அதை தன் ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன வழி என்பதை குறித்து மக்கள் மத்தியில் அநேகனை செய்வதில்லை, சொல்வது கிடையாது. உலக ஆசபாசங்களை காட்டுகிறார்கள். உலகத்திலே சரீர ஆசைகளை காட்டுகிறார்கள். சரீர பிரகாரமான ஆசைகளை காட்டி மக்களை செய்கிறார்கள், திசை திருப்புகிறார்கள். உங்களுக்கு கடன் தொல்லையா? நீங்கள் வாருங்கள், உங்கள் கடன்களை ஆண்டவர் கட்டி முடிப்பார். உங்களுக்கு வியாதியா? நீங்கள் வாருங்கள், உங்கள் வியாதி சுஸ்தமாக்கும். இன்றைக்கு இத்தனை பேர் அப்படி போதித்து சொல்லித்தான் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். அரிமாவிலே, கடனை கட்டுவது நம்முடைய பொறுப்பு. கடன் வாங்குவது நாம இருந்தால் அதை நாம் தான் கட்ட வேண்டும். அதற்காக ஆண்டிடத்தில் வந்து நாம் கேட்க முடியாது. ஆண்டவர் வந்த நோக்கமே பாருங்கள். யோவான் 3:14 வாசிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவனாய் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் அனுப்பினது நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நானும் நம் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கொடுக்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் வந்து அவர் ஜீவனுடைய தேவனுடைய குமார் என்பதை நிரூபிப்பதற்காக, அவர் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகில் அவர் அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்த உண்மைதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்க வேண்டும். தேவனுக்குமாரை விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். ஆகவே அவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படியாக வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சில அற்புதங்களை அடையாளங்களை பார்க்கும்படியாக அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனங்களை, அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை, அதுதான் நல்ல வழி. அதுதான் இறைமை தீட்சி மூலமாக பரலோகத்து தேவன் கூறுகிறார், நல்ல வழியில் நடங்கள், அப்போதுதான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு பாதல் கிடைக்கும். எனக்கு அன்பாந்தலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல். என் வழியை ஒருவன் பிரவேசித்தார் அவன் உள்ள பிறகு மேய்ச்சலை கண்டடைவானா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே வழியாக, இயேசு கிறிஸ்துவே வாசலாக இருக்கிறார். பாருங்கள், இதை குறித்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலே யாக்கோப்புக்கு சொப்பனத்தின் மூலமாக தேவன் காட்டுகிறார். பாருங்கள், யாக்கோப்பு தன் அண்ணனாகிய ஏசாவுக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு புறப்பட்டு போகும் வேளையிலே இரவாகிவிட்டது. என்ன செய்கிறான்? அங்கே அவன் படுத்து உறங்குகிறான். படுக்கும் பொழுது, அவன் தூங்கும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் வெளிப்படுத்துகின்றார். ஆதியாகமம் 28:12 வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆதியாகமம் 28:12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தெட்டியிருந்தது, அதிலே தேவ தூதர் ஏறுகளாகவும் இறங்குகளாகவும் இருப்பார்கள். தேவ தூதர்கள் என்றால் வானத்திலும் இறங்குகளாக இருப்பார்களாம். இந்த தேவ தூதர்கள் தேவனுடைய வசனத்தை போதிக்கின்றவர், தேவனுடைய பிள்ளைகள். ஏறுகளாகவும் இறங்குகளாக இருப்பார்கள். அந்த ஏணி எதை காட்டுகிறது? அந்த ஏணி குறித்து யோவான் தம் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, யோவான் 1:56 வாசிக்கும் பொழுது பாருங்கள், யோவான் 1:51 வாசிக்கலாம். பின்னும் அவர் அவரை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிலிருந்து ஏறுகிறதையும்
இறகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக இருக்கிறான். ஆன்றாய் இயேசு கிறிஸ்து கேனியாக இருக்கிறார். ஆகவே அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வராமல் மாட்டேன். ஆன்றாய் இயேசு கிறிஸ்து வழியாக ஜீவனாக சத்தியம். அந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் நான் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேகர் விசுவாசிக்கிறார், உண்மைதான். ஆண்டவரே ஆண்டவரை சொல்கிறார், உண்மைதான். ஆனால் ஆண்டவரே ஆண்டவரை சொல்லியும் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனார். அதில் அர்த்தம் இல்லை. பாருங்கள், மத்திய 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, நான் சொல்லியே என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலின் மேல் தன் வீட்டை கட்டினே புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பானாம். நான் சொல்லி என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் மண்ணில் மேல் தன் வீட்டை கட்டினே புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பெருமழை வந்து பெரும் காற்று வரும் பொழுது அந்த வீடு இடிந்து விழுந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆனால் கண்மையின் மேல் கட்டப்படும் பொழுது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எவ்வளவு பெரிய காற்றென்னாக அது விழாது. அமரிவாளே, ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு இயேசு கிறிஸ்தின் வழியிலே நீங்கள் நானும் சென்றால் மாத்திரம்தான் அந்த பரலோக பாக்கியத்தை அந்த ஆத்துமாவை நாம் சின்மாம் பாதுகாக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை ஜீவ பலிய ஒப்பு கொடுத்து அவர் சரீரத்தின் மூலமாக நமக்கு இந்த அன்பியான வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். பாருங்கள், இதை குறித்து எபிரேயர் சொல்வது பாருங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிடலாம். நம் அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு, அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார், தம்முடைய மாம்சத்தை ஒப்புக் கொடுத்தார். அந்த மாம்சமான திரையின் வழியாய் நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கான வழியை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். ஆகவே நம் ஒவ்வொருவருக்காக, உலக மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். அவர் ரத்தத்தினால் நாம் பாவங்கள் கழுவப்படுகிறது. அவர் ரத்தத்தினால் நாம் சுகமாக்கப்படுகிறோம். அவர் நமக்காக சிலுவை சுமந்து நமக்காக அவர் மரித்து அடக்கம் எனப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்ததன் மூலமாக உயிரோடு எழுந்து 40 நாள் நிரூபித்து காண்பித்து பரலோகத்து சென்றதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த மார்க்கத்தை, இந்த வழியை, மார்க்கம் என்றால் வழி, அந்த வழியில்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அந்த உலகத்திலே மார்க்கம் என்ற பெயரில்லாமல் மதம் என்ற பெயரில் இன்றைக்கு அநேக பிரிவுகளை பாருங்கள். மதம் என்ற பெயரில் சடங்காச்சாரங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான அநேக காரியங்களை இன்றைக்கு மக்கள் செய்வதை பார்க்கிறோம். அது மதம். ஆனால் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. மார்க்கம் என்றால் தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் என்ன போதிக்கிறது அதன்படி செய்வதுதான் மார்க்கம். தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒன்றை கூட்டவோ குறிக்கவோ நமக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அதுதான் மார்க்கம். அந்த மார்க்கத்தை நான் ராஜேஸ்வரர் நமக்கு சொன்ன வழியாக இருக்கிறப்பார். அந்த வழியை பிரவேசிக்க வேண்டுமா? இதுதான் இனிமே சொன்னார். வழிகளில் நின்று பூர்வ பாதி எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். ஆமரிமாலே, பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் அவர் புத்திரராகும்படி ஏற்கனவே முன்கெடுத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-6 வரை வாசிக்கலாம் பாருங்கள். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்திரனை தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவீகார புத்திராகும்படி முன்குறித்துக்கிறாராம்.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான், இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் மூலமாகத்தான் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளாய் மாற முடியும். இது உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் போட்டு திட்டம் பண்ண, அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் கேட்கின்றோம், அதைத்தான் வாசிக்கின்றோம், அதன்படி நடக்க வேண்டும் பாருங்கள். ஆகவே தான் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்தார் அந்த வழியை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அந்த வழி மற்ற மக்களுக்கு போதிக்கலாம் பாருங்கள். ஒரே ஒரு வழி, வேறு வழி கிடையாது. பரலோகத்து செல்வதற்கு ஒரே ஒரு மார்க்கம், அது ஜீவனுள்ள தேவன், அது சத்திய மார்க்கம் பாருங்கள். அநேக இயேசுவை விசுவாசிக்கலாம், அநேக இயேசுவை நம்புகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திலே யூத மக்கள் மத்தியிலே போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை போதிக்கும் பொழுது அவர் செய்த அடையாளங்களை பார்த்து, அற்புதங்களை பார்த்து அநேகர் இயேசுவை விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தை அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் போவோம். பாருங்கள், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆம், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விசுவாசிக்கிறார். பிசாசு கூட இயேசுவை விசுவாசிக்கிறது. விசுவாசத்தில் மாத்திரம் போதாது, அவர் உபதேசத்துக்கு நான் செவிசாய்க்க வேண்டும். அவர் உபதேசத்துக்கு செவிசாய்த்தால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமானே அவருடைய சபையில் தன்னை செய்ய முடியுமாம், அங்கமாக இருக்க முடியும். அது ஜீவனுள்ள மார்க்கம். இந்த மார்க்கத்தின் வழியாய்த்தான் நீங்கள் நானும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்று, அதுதான் வழி, அதுதான் நல்ல வழியாக இருப்பார். அது ஆண்டவர் சொன்னார், நானே வாசல், என் வழியாக எப்படி நேசித்தார் அவன் உள்ளம் பிறம்பு மேய்ச்சலை கண்டு அவன் ஆமரிமாறே. நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு இப்படி இதுதான் அப்போ உலகமெங்கு பிரசங்கித்தார்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்து மூலமாகத்தான். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவைப்படாயிருக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், இந்த 3 தான் சுவிசேஷம். இதைத்தான் மற்ற மக்களுக்கு பிரசிக்க, இதைத்தான் அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள் உலகமெங்கும் போய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அப்போஸ்தலருக்கு பிரதான கட்டளை இதைத்தான் சொன்னார். மத்திய 28ஆம் அதிகாரம் 18-20 வாசித்தார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவருக்கு ராமசாமி கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்களுக்கு நீங்கள் உபதேசிங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் உங்களோடு இருக்கிறது. ஆமாம், இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன அவருடைய வசனங்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தைகளே, அந்த வார்த்தைகளை கேட்டுத்தான் நல்ல வழியை அவர்களுக்கு, அந்த நல்ல வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வசனத்தில் நடப்பவர்கள் அவர்கள்தான் கண்ணில் மேல் தன் வீட்டை கட்டினே புத்தியில மனதாயிருக்கும். இதுதான் நல்ல வழி. அன்பான வழி. இந்த வழியை நீங்கள் நானும் பின்பற்றும். இந்த வழியை மற்ற மக்களுக்கு போதிக்க வேண்டும். இந்த வழியை தான் நடக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நீங்கள் நானும் கர்த்தர் சபையில் அங்கமாயிருக்கிறோம். இந்த சபை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை அவருக்கு சொந்தமானது. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது என் சபை என்று சொன்னார் பாருங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்னார். பலவத்தின் திருவுகள் அவனுக்கு தருகிறேன், அதாவது பலவ ராஜ்ய திருவுகள் உனக்கு தருகிறேன்,
நீ பூமியில் எவைகளை கட்டுகிறாயோ அது பருவத்தில் கட்டப்படும். பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது பருவத்தில் கட்டவிழ்க்கும். இந்த பரலோகராட்சி திறவுகோள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம். இந்த வசனத்தை, இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை, இந்த வழியை பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே கிபி 33ஆம் வருடத்திலே பெந்தேகோஸ்தே நாளிலே திரளான ஜனங்கள் கூடியிருந்த பொழுது அங்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தார். திரளான ஜனங்கள் மத்தியில் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் அதை விசுவாசித்தவர்கள் 3000 பேர் விசுவாசித்து இருதயத்தில் குத்தப்பட்டலாகி அப்போஸ்தலரை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது பேதுரு அப்போஸ்தலர் சொன்னார்கள், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் தான் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுங்கள். அதே போல அந்த வார்த்தையை கேட்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அன்றைய தினத்திலே பாவம் மன்னிப்புக்கு நாம் தான் பெற்றார்கள். அவர் 3000 பேர். இது ஆரம்ப சபை பாருங்கள். அப்படி உருவாக்கப்பட்ட சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பக்கத்து நாடுகளில் பரவினது. அதாவது எருசலேமில் உருவாக்கப்பட்ட சபை ரோமிலே பரவினது. ரோமிலே பவுல் பிரசங்கித்து அங்கு சபை உருவாக்கினார். அதே போல கொரிந்து பட்டணத்திலே, அதே போல கலாத்திய பட்டணத்திலே, எபேசிய பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, கொலோசியா பட்டணத்திலே, தெசலோனிக்கா பட்டணத்திலே இப்படியெல்லாம் சுவிசேஷ பிரசங்கித்து சபை உருவாக்கி ஆசியாவிலே 7 பட்டணத்திலே சபைகள் உலகமெங்கும் இன்றைக்கு கர்த்தர் சபையாக இருக்க பாருங்கள். இந்த சபை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மார்க்கமாயிருக்கிறது. இது ஜீவனுள்ள மார்க்கம், இது சத்திய மார்க்கம். இதுதான் வழியாயிருப்பார். இந்த வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் எரேமியா தீர்க்கி சொன்னார். வழிகளில் நின்று பூர்வப்பாதி எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மருமகளே, நாம் அந்த ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். யோசுவா சொன்னார், யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை அவள் அழைத்து வந்த போது அந்த ஜனங்களெல்லாம் கர்த்தரை சேவிக்காமல் கர்த்தருக்கு பயப்படாமல் இருந்ததை பார்த்து அவர்களை பார்த்தினார், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையை செய்வது. ஆமரிமாரே, ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனக்கு அன்பார்ந்தே இங்கு கூடிக்கு நீங்கள் நானும் எரேமியா சொன்ன அந்த வசனத்தின்படி நல்ல வழி எங்கே என்று பார்த்து அது நடக்கக்கூடிய மக்களாக ஆண்டவராகிய இயேசுக்கு ராஜ்யமான சபையிலே இங்கு அங்கமாயிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதை மற்றவர்களுக்கும் போதிப்போம், நல்ல வழியை காண்பிப்போம். ஆண்டவராகிய இயேசுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம். நிச்சயமாக தேவன் நம்மை ஆசிரிப்பார். கேட்டு உங்களையும் தேவன் ஆசிரிப்பார். எனக்கு அன்பார்ந்தே இதை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மற்றவர்களுக்கு போதிக்க நாம் ஒவ்வொருவரும் துணிவாக தைரியமாக செய்வோம், இந்த உழைத்து செய்வோம். தேவன் தாமத வசனங்களை கேட்டால் நாம் அனைவரும் ஆசிரிப்பார். இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவருக்கு சொல்லுங்கள். தேவன் நிச்சயமாக ஆசிரிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் நாங்கள் உங்களுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க தேவர் தந்த தேவருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவள் எங்கே என்று பார்த்தால் நடக்க வேண்டும் என்பதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க தைரியத்தை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். எங்களுடைய பாவக்குற்றமாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றிருந்த நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.